வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சில்வர் மைக்ரோல வந்து ஒரு 42,000 வந்து பொசிஷன்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகல. ஸோ அத வந்து அப்புறமேட்டு பார்ப்போம். ஆப்ஷன் பையிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50ல நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 10 டூ 5 டேஸா வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரிஸ் எதுவும் பெருசா வந்து கிடைக்கல. ஸோ கிடைச்ச என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ டார்கெட் வந்து ஹிட் ஆகல. ஸோ அந்த வீடியோஸ் வந்து ப்ரீவியஸா நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து டச் ஆயிருந்தது. பட் ஆனா நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து பை ஆகல. ஸோ பை ஆகாதனால நம்ம வந்து அந்த ட்ரேட வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடல. எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ல வந்து இந்த ட்ரேட் வந்து முடிஞ்சிருக்கும். பட் ஆனா கிடைக்கல. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ட்ரேட் வந்து மிஸ் பண்ணதுனால நம்ம வந்து உடனே வந்து ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல நம்ம வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணல. ஸோ மார்க்கெட்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுமையா இருக்குமோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால ப்ராஃபிட்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட்ஸ்க்காக நம்ம மார்க்கெட்ல ரன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கெயின் பண்ண முடியாது. ஸோ ரூல்ஸு, செட்டப்ஸு இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ மேக் பண்ணி குடுக்குமே தவிர, ஸோ ப்ராஃபிட்ஸ ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்டின்னா, நம்மளால ப்ராஃபிட்ஸ மேக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸு. ஸோ செட்டப்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா, நம்மளுக்கான ப்ராஃபிட்ஸு கண்டிப்பா நம்மள தேடி வரும் அப்டின்றத நம்ம வந்து பிலீவ் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி இண்டிகேட்டர், ஸ்டார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதையுமே பேஸ் பண்ணாம மேத்தமெட்டிக்கல்ஸ் ஃபார்முலாஸ் மூலியமா நம்ம வந்து ட்ரேட்ஸ வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ சில்வர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ 25த் அன்னைக்கு நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 22. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் வந்து பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணல. பிளஸ் வந்து ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கேப்சர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு வந்து 52,000 வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ டுமாரோ மேபி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா, நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பா வீடியோ வந்து போடுறோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நியூ இயரோட ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்றோம். நம்மளோட நிஃப்டி 50 ஆப்ஷன் பையிங்கு, சென்செக்ஸ் எக்ஸ்பைரிடு, கமாடிட்டி செக்மென்ட்டோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி, கோல்டு, சில்வரு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து 4,444க்கு வந்து ஆஃபர் பண்றோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்மளோட இன்ஸ்டா பேஜுக்கு டிஎம் பண்ணுங்க. ஆர் யூடியூப் சேனலுக்கும் டிஎம் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு ரிகார்டிங் செக்ஷனு பிளஸ் லைஃப் டைம் குரூப் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஆஃபர்ல. ஸோ யாரெல்லாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, குயிக்கா வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த மாரி வித் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணி ஏர்னிங் ப்ராபபிலிட்டிய கத்துக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.